பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம். ஸோ வால்யூம் இங்கே மெஷர்மெண்ட் லெசனில் உங்களுக்கு வால்யூம் இருக்குது. எப்படி நம்ம வந்து வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு ஷேப்போட வால்யூமை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போது இங்கே என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது, க்யூப் இருக்குது, ஸ்பியர் இருக்குது, சிலிண்டர் இருக்குது, ரெக்டாங்குலர், ப்ரிசம் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த க்யூபுக்கு எத்தனை சைடு இருக்குதுன்னு பாருங்கள். 3 sides இருக்குது. ஸோ 3 sidesன்றதுனால அவங்க வால்யூம் ஈக்குவல் டு 3 பவர் க்யூப் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வால்யூம்னா என்னன்னு பாருங்கள், டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இஸ் a 3-dimensional space occupied by an object. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து 3 dimensional ஷேப்பை, அதாவது ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணுதோ அதுக்கு பேர் தான் வால்யூம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்பியர், அதாவது ரவுண்டான ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்பியர்னு சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டயாமீட்டர் வந்து டின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ வால்யூம் ஈக்குவல் டு πd³/6 அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் சிலிண்டரில் வால்யூம் ஈக்குவல் டு, ஸோ சிலிண்டரில் டயாமீட்டர் மேலே வந்து பாருங்கள் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அது ஒரு சர்க்கிளுக்கு டயாமீட்டர் இருக்கும், அதனால் டின்னு எடுத்துக்க.